friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க Tuples அப்படிங்கிற data type பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல பார்த்தோம் அப்படின்னா sets அப்படிங்கிற data type பத்தி பார்த்திருந்தோம். ஓகேங்களா? So இப்போ Tuples என்ன, so அதோட functionsனா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So பார்த்தோம் அப்படின்னா so tuples கிட்டத்தட்ட நமக்கு லிஸ்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பாக்ஸ் பேக்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்ட்டு ஃப்ளோட்டு ஸோ மல்டி டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸை நம்மளால் ஒரே இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவே செட்ஸாக இருந்ததுன்னா கர்லி பேக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா டியூப்ஸில் நம்ம வந்து இந்த ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம டேட்டாஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இன்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, சேம் அதே மாதிரி நம்மளால் மல்டி மிக்ஸ்டு டேட்டாஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டியூப்பிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் டூப்ளிகேட் வேல்யூவை அலோவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி இதை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதில் நம்ம ப்ராக்கெட்டே கொடுக்காம டேட்டாஸை மட்டும் கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ப்ராக்கெட்டை அதுவே எனக்கு பிரிண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டியூப்பிள்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லிஸ்ட் டேட்டா டைப் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த டியூப்பிள்ஸில் இருக்க டேட்டாஸை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இதில் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு டேட்டா பேஸில் இருக்க ரெக்கார்ட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த டியூப்பிளில் நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கவுண்ட், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ டியூப்பிள் அப்படின்னா நான் டி அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ப்ராக்கெட்டே மென்ஷன் பண்ணாமல் என்னோட டேட்டாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வந்து ஸோ சில நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதையே நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ டூப்ளிகேட்காக நான் 2 to 3 டைம்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், தென் ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் டி அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது டியூப்பிள் அப்படின்ற டேட்டா டைப். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு, நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் கொடுத்த டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோ ஆகுது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ப்ராக்கெட்டை அதுவே எனக்கு பிரிண்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டியூப்பிளில் இருக்கிறது. ஸோ நம்ம ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணாலும் பண்ணினாலும் எனக்கு அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ப்ராக்கெட்டை எனக்கு கொண்டு வந்துக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு நான் தெரியணுங்கிறதுக்காக நான் ப்ராக்கெட்டை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டி அப்படின்ற டியூப்பிள் டேட்டா டைப்பில் எனக்கு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ சி அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட இருக்க டி அப்படின்றதுல ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது கவுண்ட். ஓகேங்களா? ஸோ எதை கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 34 அப்படின்ற இன்டீஜரை நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஸோ கவுண்ட் பண்ணி எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ சியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேலே ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள கவுண்ட் டியூப்பிள் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 34 அப்படின்றது எனக்கு 2 டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே இன்னும் நான் மல்டி டைம்ஸ் தந்தாலும் அது எனக்கு கவுண்ட் பண்ணி எனக்கு தந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 இடத்துல நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ 34 அப்படின்றது கிட்டத்தட்ட எனக்கு ஸோ என்னோட டியூப்பிளில் 5 டைம்ஸ் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கவுண்ட் அப்படின்றது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதாவது எந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த டி அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இங்கே பார்த்தோம்னா எனக்கு மிக்சடு வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் போது அதோட பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கமெண்ட் லைனில் ஸோ சும்மா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0th இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 34 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ 0th இண்டெக்ஸில் எனக்கு 34 அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லையும் 34, ஸோ செகண்ட் இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 34, ஏன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். தென் தேர்டில் பார்த்தோம் அப்படின்னா 19 இருக்கும். ஸோ ஃபோர்த்தில் எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற வேர்டு இருக்கும். தென் 5th 34, 6th 34, தென் 7th பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எஸ்ன்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இப்போ
t அப்படின்ற செட் ஓகேங்களா. ஸோ அந்த வேரியபிள் இருக்கிறது தான் நம்ம இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ t.index அப்படின்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம யாரோட இண்டெக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ 90 அப்படின்ற இண்டெக்ஸ் ஓகேங்களா. ஸோ 90 அப்படின்ற வேல்யூ எனக்கு எங்கே எதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ அதை நான் ஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்டில் நம்ம ஐ அப்படின்ற நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஹெட்டிங்கை நம்ம மாற்றிக்குவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ 90 அப்படின்றது எனக்கு தேர்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 0 1 2 எனக்கு 3 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 90 அப்படின்றது. ஸோ இது எனக்கு வேறு எதுக்காவது கண்டுபிடிக்கணும், இல்லை நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கு கண்டுபிடிக்கணும், இல்லை கேரக்டருக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு நான் வந்து இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4th இண்டெக்ஸில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பைத்தானில் இருக்க டியூபிள்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம்னா லிஸ்ட், தென் வந்து செட்ஸ், இப்போ பார்த்தது பார்த்தோம்னா டியூபிள் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.